எப்பாடா ஒரு வழியா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறதுக்கு இம்புட்டு கஷ்டமா இருக்கே. இந்த பொம்பளைங்களாம் எப்படிதான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களப்பா. என்ன மருமவளே வந்தோன்னு நீ பாட்டுல உன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்துருக்க? ஏதே என் இஷ்டத்துக்கு எங்க இருக்கேன்? நான் உங்க பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன். எப்பப்பா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்க. என் மாமியார் ரொம்ப ஓவரா போகுது. என்னப்பா அவங்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த மாதிரியும் நான் பரதேசம் போயிட்டு வந்த மாதிரி இல்ல பேசுறாங்க. எம்மா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்கங்க. ஆமாண்டி வா போய் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுக்கலாம் செய்யலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு காஃபியோ டீயோ சூடா குடிச்சா நல்லா பிரிஸ்கா இருக்கும்லம்மா. ஆமா நத்தி சரியா சொன்ன. எனக்கு கூட காஃபியோ டீயோ குடிச்சா நல்லதா இருக்கும்னு தோணுது இல்ல? அப்ப கடகடன்னு ஓடி போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா மருமவளே. என்னத்த சொல்றீங்க? நான் போய் காஃபி போட்டு வர்றதா? ஆமா நீங்க தான் போட்டு கொண்டு வரணும். எங்க அம்மா யாரு? இந்த வீட்டுக்கு மாமியாரு. நான் யாரு? இந்த வீட்டுக்கு நாத்தனாரு. நாங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன கிச்சன்ல போய் காபி போட முடியும்? ஆமா நத்தி நீ சொல்றது சரிதான். உங்க அம்மா இந்த வீட்டுக்கு மாமியாரு, அவங்க காபி போட முடியாது. நீ இந்த வீட்டுக்கு நாத்தனாரு, நீ கூட காபி போட முடியாது. நான் கூட இந்த வீட்டுக்கு மருமக பாத்துக்க. பின்ன நான் மட்டும் எப்படி காபி போட முடியும்? மருமகளே பின்ன யாரதான் காபி போடுறது? நாம 3 பேருமே காபி போட முடியாது இல்லத்த. அப்ப பேசாம காபி குடிக்காம இருப்போம். நாத்தனாருன்னு பண்டா பண்ணி ஒரு காப்பியை குடிச்சுக்கலான்னு பார்த்தா இந்த மதினிகாரி உஷாரா இருக்கல. சரி மருமவளே இந்த சாரி கட்டி இருக்கிறது உனக்கு கசகசன் இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. இந்த சாரி கட்டுறது கொஞ்சம் கசகசன் தான் இருக்கு. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போடுறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படிதான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்க? என்ன மருமவளே பொசுக்குன்னு இப்படி சொல்லிப்புட்ட? ஏன் நீங்களும் ஒரு பொம்பளை அதை மறந்துட்டீங்களா? எப்படி? ஐயா மறந்தே போயிட்டேன் பாத்துக்க. அடிக்கடி கெத்த நடக்கிறனா அதனால நான் ஆம்பளையா பொம்பளையானே மறந்து போச்சு. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். சரி மருமவளே சாரி கசகசன் இருந்தா முதல்ல மாத்திட்டு ஒரு நைட்டியே போட்டு வா பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் தே. நீங்க சாரி மாத்த முன்னாடி என்னைய போய் சாரி மாத்திட்டு உனக்கு கசகசன் இருக்குன்னு சொல்றீங்களே. இதான் என் மாமியார் பாசன்றது. நான் உன் ஆசை மக. நான் இங்க நிக்கும் போது என்ன மேல பாசத்தை காட்டாம ஏமா உன் மரும மேல பாசத்தை பொழியிற? அடியே கூமுட்டவ நான் என்ன சொல்றாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியாதாட்டி? நான் அவன் மேல பாசத்தை பொழியும் இல்ல துணியை நினைச்சு புளியும் இல்ல. பின்ன முதல்ல என்னைய போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்லி இருக்கலாம்ல. நானும் கசகசன்னு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். இருட்டி நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு, அதுக்கப்புறம் நீ பேசு. இருந்தாலும் எங்க அம்மைக்கு மருமவ சோறு பொங்கி கொடுக்கான்ட்டு கொஞ்சம் பாசம் ஓவரத்தா இருக்குமோ? நம்ம ஓசியில தின்னுட்டு போறோம்னு வர வர அம்மைக்கு பாசம் குறைஞ்சிருச்சு போல. என்னம்மா மதினி போய் எம்புட்டு நேரம் ஆச்சு? எம்புட்டு நேரம் என்ன செய்யறாங்களா? அரியே நாம முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரீ ஆயிட்டேன்னு வச்சுக்கையேன். அவளுக்கு ஏதாவது வேலைன்னா நாம தான் செய்ய வேண்டிய இருக்குண்டி. அதே இது அவ முதல்ல ஃப்ரீ ஆயிட்டேன்னு வச்சுக்கையேன். நமக்கு என்ன வேலை இருந்தாலும் அவளை வச்சு செஞ்சுக்கலாம் பாத்தியா? பரவாயில்லம்மா சும்மா அட்டகாசமா தான் ஐடியா போட்டுட்டு இருக்க. ஹாய் அத்தை நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். இப்பதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு. மருமவளே மூச்சு வந்துருச்சுல்ல? இப்ப நான் ஒன்னு சொல்றேன் அதை செய்யறியா? ஓஹோ இவங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வர சொன்னாங்களா? அப்படி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அதையும் தான் கேப்பமே. சொல்லுங்க தே சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல மருமவளே கசகசன் இருக்குன்னு சொன்னல அதான் ட்ரெஸ் மாத்திட்டல இப்ப ஃப்ரீ ஆயிட்டல. இப்ப போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? ஓஹோ நீங்க இப்படி சுத்தி அப்படி வரீங்களா? அத்தை காஃபி போடுறதுக்கு வீட்ல காஃபி தூள் இல்ல டீ தூள் இல்ல பால் இல்ல ஏன் தண்ணி கூட இல்லன்னா பாருங்களேன். என்ன நீ இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு வந்த நாத்தனாருக்கு ஒரு கடண்டி வச்சு கொடுக்கறது கூட உங்க வீட்ல தண்ணி இல்லையா? ரொம்ப மோசம் போங்க. சேச்சா தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பத்தியா வீட்ல. முதல்ல நீ என்ன பண்றன்னா வந்த முக்கு வீட்ல போய் ஒரு குடம் நல்ல தண்ணி வாங்கிட்டு வந்துரு மருமவளே. அவ 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு குடம் நல்ல தண்ணி வாங்கிட்டு போனா. பதிலுக்கு தான் வாங்கிட்டு வர சொல்றேன். அதான் நீ ஃப்ரீ ஆயிட்டல அதான் முன்னே வாங்கிட்டு வர சொல்றேன். அத்தை நீ ஃப்ரீ ஆயிட்டுவான்னு சொன்னதே இதுதானா? இப்ப நைட்டியோட நான் உங்களுக்கு தண்ணி எடுக்க போகணும். அதுக்காக நீ நைட்டி போட சொன்னீங்க அப்பதானே? ஐயோ அப்படி இல்ல மருமவளே நீ ஃப்ரீயா இருக்க பத்தியா அதான் நீ ஏன் வாங்கிட்டு வந்த. இப்ப நான் இந்த பட்டு சேலையை கட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்து தீட்டு போக முடியாதுல மருமவளே. இடுப்புல வச்சா வழுக்குன்னு வழுக்கும். அது மட்டும் இல்ல நீ நான் கூட நகையெல்லாம் போட்டிருக்கேன். தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வரும்போது நகையோட சத்துட்டு ஓடிட்டோம்னா நான் தண்ணி கொடுத்து பிடிப்பேனா நகையை பிடிப்பேனா? அதனாலதான் நீங்களே போயிட்டு வாங்க. நீ அப்ப நைட்டி போட்டுருந்தா இன்னும் நாய் கூட திரும்பி பார்க்காது. அதுதானே 2 பேரும் சொல்ல வரீங்க? அப்படியும் சொல்லலாம். தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன் தனியாக நான் போக துணை ஒன்று கண். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஆயிட்டு வான்னு மாமியார் சொல்றது நம்ம மேல இருக்க பாசத்துல எல்லாம் கிடையாது. முதல்ல நம்ம கிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கலான்ட்டு வேற ஒண்ணு இல்ல. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.